கைக்கிட்டது வாய்க்கிட்டது. என்னப்பா எனக்கு ஆல் ரவுண்ட் மாதிரியே தெரியுது சித்தப்பா. சூப்பர். நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. அந்த ராமாயணத்துல அந்த ரெண்டு சப்ஜெக்ட் பேசுங்க. நம்ம ஒரு வீடு மாதிரி அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா அக்கா தங்கச்சி ஒரு வீட்டுல வாழ்றோம்ல, அதே மாதிரி ஒரு வீட்டு குடும்பம் மாதிரி. அதே மாதிரி இங்க இருக்கிறவங்களும் அப்படிதான் ஒரு குடும்பம் மாதிரி. ஏன்னா நம்ம வசூல் பண்ணி இன்னைக்கு 10 பேர். அப்ப ஒரு குடும்பம்னா காலன்ற பூரா கடையர் இல்ல 10 பேருக்கு குடும்பம் ஓடுறதுன்னா நம்ம பாய் வியாபாரம் பார்க்குறவங்க அவங்களும் நம்மளை மாதிரி உழைக்கிறவங்க. அவங்களா ஒரு நாடத்தை வச்சு இப்படி இப்படி மூஞ்சியில கொண்டுட்டு வந்திருக்கிறது இல்ல. ஐயா உன் பேச்ச நிப்பாட்டு. எங்க அத்தை போடுற பளிச்சுன்னு இல்ல அதை நாடத்தில் மட்டும் அப்படி இருந்துச்சு நான் சொல்லி வாங்கினாச்ச. இப்ப பாரு ஓயமா ஊட்டே இருக்கிறேன். நான் சொல்றேன் அவன் ஏன் கோவப்படுறான்னு. அள்ளி வச்சு மூடி இருப்பேன். இவ்வளவுதான் செய்வேன். அதைத்தான் வருஷம் மூலம் செய்யணும். இன்னைக்கு புதுசா செய்ய போற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுதானே நம்மளுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? பார்க்க மாட்டணும் பார்வதிய பார்க்கணும். உங்களுக்கு மிருதகாரனுக்கு கீரியும் பாம்பு மாதிரி பல்லாக்கு குதிரையில் தப்பா அடிக்க கூடாது. என்னம்மா உள்ள விடுறோம்னா என்ன தாக்கல உள்ள விட போறோம் நடத்தும். ரெடியா நிக்கிறா தள்ளி விட்டுருவாங்களா? அடே அப்பா அருமையான பொம்பளை பிள்ளை, அழகா ஆடு. ஆமா அருமையா பேசு, நல்ல உள்ள. உண்மையிலேயே இந்த நாடகத்துடைய அமைப்பாளர்களுக்கும் நம்ம விழாவை நடத்தக்கூடிய பாய் வீரவ சங்கம் அந்த உறுப்பினர் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். டான்ஸுக்கார பிள்ளைன்னா இப்படி பிள்ளையில போடணும், போட்டாதே நல்லா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று வருது. ராமேஸ்வரம் கடற்கரையில் கருவாடு விற்கிற முண்டை மாதிரி அச்சும் இல்லாம ஒண்ணும் இல்லாம சரியான பிள்ளையா, நல்ல சைஸா விசாரிப்போம் இந்த பிள்ளைய. வாங்க மேடம், வணக்கம். லேசா அந்த பாலை லேசா அதுல கலந்துக்குங்க.
வணக்கம் அப்பா வணக்கம்ப்பா. அப்பா வணக்கம். அப்பா வணக்கம். வணக்கம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மேடம், இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ணே வாங்கண்ணே. அண்ணே வாங்கண்ணே வணக்கண்ணே. அண்ணனா? அண்ணே வாங்கண்ணே வணக்கண்ணே. இல்ல என்ன அண்ணன்? அண்ணே வாங்க வணக்கம். வணக்கம். அண்ணே வணக்கண்ணே. அண்ணன் சொன்னா உன் செவரொட்டி தெரிச்சு போகும், தெரிச்ச போறான். அது இருந்தாலும் என்ன அண்ணே? அண்ணே வணக்கண்ணே. உங்களுக்கு நான் புலுசே வேணும் மேடம். புலுசா? ஆ. நீங்க எனக்கு என்ன வேணும்? புலுசே. புலுசா? ஆமா. எத்தனை மணி வரைக்கும் புலுசு? காலையில 6 மணி வரைக்கும் நம்ம விழா கமிட்டியார் கொடுத்து அட்வான்ஸ் படி நீங்க எனக்கு கொண்டாட்டி நான் உங்களுக்கு புருஷே. புலுசு. அதுக்கப்புறம் நீங்க எங்க மாமன் கூட போயிட்டாலும் நான் கேட்க மாட்டேன். அப்ப நீங்க நான் வந்து உங்களுக்கு இந்த நேரம் வரைக்கும் நீங்க வந்து எனக்கு நான் வந்து உங்களுக்கு கொண்டாட்டி நீங்க வந்து புலுசு. ஆத்தாடி புலுசு. ஆமா. என் புலுச பாரு எப்படி இருக்கிறாரு. புருஷன் பொண்டாட்டி. சரி. அப்பதான் நானும் சேராச்சு விருந்தாடி வரும். எதுக்கு? நாங்க வீட்டை உடனே சாத்திடுவோம். நீங்க விருந்தாடி வந்து ஓட்ட பிடிச்சு உள்ள இறங்கு. சோத்துல தண்ணியை ஊத்திடுவேன். சிப்பி பாறை நாயை வாங்கி வீட்டை சுத்தி கட்டிடுவேன். சோத்துல தண்ணியை ஊத்திடுவா. முகரிலே முடிக்க மாட்டேன். வாங்க 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 வணக்கம். வாங்க வாங்க. என்ன சாப்பிட வந்தீங்க? இந்த உங்களத்தை பார்க்க வந்தேன். என்ன பாக்கிறதுக்கு உன்னால முடியுமாயா? நீங்க என்ன இது பண்றீங்க? எங்க கேக்குறேன். இங்க பாரு என் குடும்பத்தை பாரு. அடேப்பா. எல்லாம் வியாபாரம் பார்த்து நொந்து போய் உட்கார்ந்துருக்க. அப்படியா? கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்க. ஆமாங்கண்ணே. ஆனா உண்மையிலே சொல்றேன், நானும் எத்தனையோ டான்ஸ்காரர்கள் சந்திச்சிருக்கேன். உங்களுடைய மூக்கு அருமையா இருக்கு, உங்களுடைய கண்ணு அதை விட அருமையா இருக்கு, உங்களுடைய காது அதை விட இருக்கு. ஆனா உங்களுக்கு மண்டை நல்லா இருக்குங்க. ஆனா கிட்டத்துல வாங்க, உண்மையிலே கேக்குறேன், ஒவ்வொரு ஆளுகள்லாம் இந்த முடி வைக்கணுங்கிற ஒரு பெருமைக்காக ஒட்டு முடிய இந்த இவ்வளவு நிகழ்த்துக்கு வச்சுட்டு வருவாங்க. நீங்க உண்மையிலே ஒரிஜினல் முடியோட வந்திருக்கீங்க. சத்தியமா நான் தெரியாமத்தான் கேக்குறேன், உங்களுக்கு மண்டையில மட்டும்தான் இவ்வளவு முடியா? என்ன இல்ல மேடம் கேக்குறேன், தெரியாமத்தான் இவ்வளவுதான் இருக்கீங்களே. ஒரு சிரிப்பானே என்ன அப்போ மண்டையிலே இவ்வளவு முடியல இல்ல. என்ன நீ வார்த்தை கேட்கிற? ஒரு அத்தியா போய் என்ன வார்த்தை நீ கேட்டுருக்க? ஆனா கடைசியில் நாடகம் போட்டு கூட்டு வந்து பாலைய பகையை பூரா தீக்கிறான். இல்ல நீ என்ன சொல்ற பார்த்தா மண்டையிலே இவ்வளவு முடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மண்டையிலே இவ்வளவு முடி இருக்கே, அப்ப தொண்டையில எவ்வளவு வளமா தொண்டையில எப்படி வரும்? இல்ல எப்படி பேசுவீங்க பாருங்க. விடிய விடிய நல்லா பேசுவேன். ஆமா ஆமா நல்லா பேசுவீங்க. விடிய விடிய பேச. ஆனா என்கிட்ட பேசல கவனமா பேசணும். சத்யபிரியாட்ட பேசுற நீ கவனமா மாரியா பேசுனீங்கன்னா போற ஓட்ல பொட்டிய கலட்டி போடுவேன். நீ ஒரு மாரியா போட்டு பேசுறேன்னா போற ஓட்ல ஆப்பு கலண்டு போயிரு. தப்பு சப்புன்னு அடிச்சு இருக்கிற சண்டையில கட்டிட்டு போவேன். கட்ட எடுத்து இருக்கிற ராட்டிவில காமிச்சு போய். விட்டு அடிச்சு விஜய் டிவில ஆடிட்டு போவேன். கட்ட இதுக்கு கேடிவில காமிச்சு போய். உனக்கு குடுக்குற குடுக்குற ஒரு ஆட்டா டூல் பவர பரட்டறது. உனக்கு போற ஓட்ல உங்க அப்பா விட்டு காசு கரெக்ட்டா கேக்குது. ஏ போடா அதான் போயா. அம்மா போடா. அதான் போயா. அம்மா போடியா. அதான் போடா வெண்ண போடா. போடா வெண்ணையா. ஆமா பொம்பளையாளு கூட வெக்கமில்லாம ஈஹீன் சிச்சுக்கங்கத்தா. இவங்க வெண்ணேன்னு கேட்டாங்களா உங்களுக்கு சிப்ப பாரு. காலையில வீட்டுல போய் புருஷனை போடா வெண்ணேன்னு சொல்லுங்க, குடும்பம் பொங்க தலைங்க. அப்படியே வெண்ணையா இல்ல வெண்ணெய்ன்னு சொல்றியா, அதுவும் போடா வெண்ணெய். ஆண்டவா கங்காதரா காசிநாதா, ஒரு ஆம்பளைக்கு மரியாதை இல்லாம போச்சு இந்த காலத்துல. தெரியுதுல என்ன தெரியுதுல? இல்ல வெண்ணெய் சொன்னீங்களே. ஆமா வெண்ணெய் எதுல இருந்து வருது? என்ன வெண்ணெய் எதுல இருந்து வருது? எதுல இருந்து வருது? காலமாட்டுல இருந்து வருது. காலமாட்டுலயா? காலமாட்டுல உன் வாயிலையா வரும்? என்ன வெண்ணெய்னு கேக்குதுங்க. வெண்ணெய் அடிச்சு மிருதகாரன தூமியை குடிக்கணும். அட சண்டாளத்தனமே வர்றது ஊரா அதானா? மேடம் அப்படி பேசாதீங்க. உன் தங்கச்சி அப்படி ஆளானே. தங்கச்சி சொல்லணும். உன் தங்கச்சி அப்படி ஆளானே. எதை புடிச்சு திருகுற? உன் தங்கச்சி அப்படி ஆளானே. இல்ல தங்கச்சி இல்ல மேடம், நீங்க அப்படி ஆளானே. அப்படி அண்ணன் என்னன்னு சொல்லாத. நான் அப்படி ஆளா. அண்ணன் என்னன்னு சொன்னேன்னா நோத்தா மகளே உன் பால் பாக்கிட்டு அத்தை விடுவேன். ஆட நோத்தா மகனே நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் போடுற ஓட்டல அப்புறம் அந்த கீழே விழுந்துருவேன். எது அந்த அந்த கிளுகிறதுக்குலாம் இங்க ஒண்ணும் கிடையாது. அதுதான் எனக்கு தெரியும். இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சதே வரும்போதே வீட்லயே பானரை போட்டு கலட்டி பிரிச்சுக்குள்ள வச்சுட்டு வந்து இப்படி கேப்பன்னு கேட்டுட்டா நான் அடுத்தது பானையில போட்டு வந்துட்டேன். அப்படியா? போமாங்க போயா வெத்து ஓட்டலாம் வேற ஆளு போய் வெத்து பேசுற சத்யபிரியாட்ட பேசாத. அப்படி என்னத்த தவிர தெரிஞ்சு விடுவீங்க? பொம்பளைக்கு என்னைக்கு மரியாதை கொடுத்து பேசு. ஆம்பளைக்கு பொம்பளை மரியாதை கொடுத்து பேசு. ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து ஒண்ணு இதே கிடையாது. பொம்பளைக்கு நீ மரியாதை கொடுத்துதான் ஆகணும். மேல இருக்கிற யாரு? மேல இருக்கிற ஆகாசவாணி. அது யாரு? பொம்பளை. கீழ இருக்க யாரு? பூமாதேவி. கம்மத்துப்பு நல்லா இருக்கு. பொம்பளை சித்தப்பா கொஞ்சம் கோச்சுக்கிறாங்க, தொண்டை ஒடிக்காதுக்கு. கீழ இருக்க யாரு? பூமாதேவி. அது யாரு? பொம்பளை. உன்னை பெத்தது யாரு? ஒரு பொம்பளை. உன்னை கட்டிக்க முடியாது ஒரு பொம்பளை. உன்னோட கூட பிறந்த யாரு? பொம்பளை. இது என்ன நாடு? தாய் நாடு. ஒரு காலம்
கொஞ்சம் செவரொட்டி அந்தே போக ஒரு கால்ல முள்ளு குத்திருது. சரி என்ன சொல்லி கூப்பிடுற? அம்மா. யார கூப்பிடுற? அம்மாவத்தையும் கூப்பிடுற. அப்பாவை கூப்பிடுறியா? இல்ல உங்க சொந்த பந்தத்தை கூப்பிடுறியா? யார கூப்பிடுற? அம்மாவத்தை. இப்போ உங்க ஆம்பளை எல்லாம் தாங்கிட்டு இருக்காங்கல்ல? ஆமா. யார் தாங்கிட்டு? பூமாதேவி. நாங்க விட்டா நீ எங்க போவ? உள்ள போயிருவோம். உள்ளயா? நாங்க விட்டா எங்கயா போவ? நீங்க விட்டீங்கன்னா நாங்க படக்குன்னு உள்ள போயிருவோம். ஏய் பூமாதேவிக்குள்ள போ. பூமாதேவிக்குள்ள உள்ள வரும்னு சொல்லாதயா? தேவி பூமாதேவிக்குள்ள. நான் விட்டா எங்க போவ? உள்ள போயிருவேன். பூமிக்குள்ள. பூமிக்குள்ள போயிருவேன். ஆமா. அப்ப உங்களை தாங்கிட்டு இருக்கிற யாரு? பொம்பளை. நாங்க தானே. ஆமாங்க. ஆம்பளைக்கு ஆம்பளை பிள்ளை பார்க்க முடியுமா? முடியாது. ஆம்பளைக்கு ஆம்பளை பிள்ளை பார்க்க முடியுமா? சரி பொம்பளை பிள்ளை ஒத்துறீங்களா? பெத்துருவோம்ல. நோட்டீஸ் அடிக்க முடியும். மாப்பிள மான பிரச்சனை என்ன? அவங்க பொம்பளைக்கு பிள்ளை வைக்கிறோம்ன்றாங்க. சரி ஆம்பளைக்கு ஆம்பளை விட்டு கொடுக்க கூடாது. பிள்ளை வைக்க முடியுமான்னு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வாடா உடனே நான் பிறக்க வைக்கிறேன். போட எதோட்டவளே. அந்த பிள்ளைக்கு பிள்ளை வைக்கிறதுக்கு கர்ப்பப்பை இருக்கு. எனக்கு பிள்ளை வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நம்ம ஆல்ரவுண்ட் பைய வச்சுக்கிடுவோம். இல்ல கேரிப்பையாவது சொல்லிக்கிறோம்ங்கிறேன். அப்படி பேசாதீங்க. பொம்பளை நீங்க பிள்ளை வத்துறீங்க. என்ன பிள்ளை வத்தீங்கன்னா இரியா சொல்லுங்க. பொம்பளை இல்லாம வேலை இருக்கா? இல்ல இல்ல கிடையாது. இப்போ ஒரு பேச்சு வச்சுக்க. சரி உனக்கு என்ன கல்யாணம் ஆகுது? ஐ ஜாலி. அடடா சந்தோஷம். உனக்கு என்ன கல்யாணம்? ஆனா உன்னைய மாதிரி பொம்பளை எல்லாம் எனக்கு பிள்ளையெல்லாம் கட்டி வச்சாங்கன்னு வச்சுக்க, தூங்கும் போதே ராத்திரி அம்மிகளை தூக்கி போட்டுருவேன். இதுல இதே மாதிரி எல்லாம் எனக்கு மாப்பிளை வந்துச்சுனாக்கா மிளகா சந்தை அரைக்கிற மாதிரி உன்னையெல்லாம் திருவக்கல்ல வச்சு அரைச்சிருவேன் நான். சரி கல்யாணம் ஆகுது. ஒரு பேச்சுக்கு சரிங்க. நம்ம ரெண்டு பிள்ளை குட்டி ஆயிடுது. சரி நீ பொசுக்குன்னு செத்து போயிடுற. அதுக்குள்ள தூக்கிட்டாங்களே இருவட்டவளே. இப்பதான் பிள்ளையே வளர்ந்துருச்சு. அதுக்குள்ள மாப்பிள புள்ள ஊட்டியெல்லாம் பிறக்கும். சரி ஆனா முகச்சாட ஊரா என்னை மாதிரி என்ன இதுக்கு ஒன்னே மாதிரி இருக்கு. அப்படியா? பொம்பளைக்கு அம்பளிப்பு கொடுக்குறேன். உனக்கு என்ன கல்யாணம் ஆகுது? சரிங்க. நம்ம ரெண்டு பிள்ளை குட்டி ஆகுது. சரி நீ பொசுக்குன்னு செத்து போயிடுற. ஆனா இவன் எப்பன்னு இருக்க அந்த ஆல்ரவுண்டுக்கார பையன் செய்யற வேலை சொல்ல மாட்டேன். நம்ம தொழில் ஏன்னா வருஷ நாடகம் நம்ம தொழில கொஞ்சம் நேரத்தை காமிக்கணும். கண்டிப்பா. ஏன்னா இப்படி பக்கம் மேலத்தை எல்லாமே யார் நடிகருக்குன்னு தேர்ந்தெடுத்து அண்ணன் போட்டிருக்காங்க. அப்ப நம்ம கொஞ்சம் திறமை காமிச்சா இந்த 10வது நாள் பாய் வியாபாரி வச்சாங்க. பப்பு டான்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பேர் வாங்கணும். நம்ம எல்லா ஊர்லயும் பேர் வாங்குறோம். காளையார் கோயில பேர் வாங்குறதுன்னா பெருமைக்குரிய ஒரு விஷயம். பெருமைக்குரிய ஒரு விஷயம். சரியா? கண்டிப்பா. ஏன்னா இப்படி பக்கம் மேலத்திட்ட நம்ம பேர் வாங்குறோம்னா இன்னும் பெருமைக்குரிய மன சந்தோஷம். சரிங்களா? அதனால நம்மளுக்கு கல்யாணம் பிள்ளை குட்டியதா நீ பொசுக்குன்னு செத்து போறியா? நீ செத்துட்டியா? நான் அந்த ஊரு பிரசிடன்ட் இருக்காருல்ல அவர்கிட்ட போவேன். பிரசிடன்ட் போவியா? அவர் நல்லா இருக்குது உனக்கு. ஆனா அதுக்கு இல்லனே. சரி 100 நாள் வேலை இருக்குல்ல? ஆமா. அதுல அட்டை வாங்குறக்காண்டி போவேன். சரிங்க. 100 நாள் வேலை பொம்பளை எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? தாடி அங்க போய் நீங்க தகத்து எரியறத பார்த்தா உள்ள இடுப்பு அகலம் தோன்றா. நீங்களா? இடுப்பு அகலம் தோண்டிட்டாலும் அங்க தலுக்கடிச்சிருவீங்க. இல்ல இடுப்பு அகலம் தோன்றும். சரி. மம்பட்டி தட்டு கூட அப்புறம் 2 நேரம் சாப்பாடு கூட சிந்தால் பவுடர் தாயக்கட்டை பேனி சிப்பு ஈர்வலி குண்டிக்கு மண்ணு ஓட்டாம இருக்கிறதுக்கு விரிப்பு அவளை பொம்பளை கொண்டு போய் அங்க போயிட்டு வந்தாம வீட்டுல சோறாக்கணும், குழம்பு வைக்கணும், ஆட்டு சல்லியானணும், மாட்டு சல்லியானணும், பாத்திரத்தை வளர்க்கணும், பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்புறம் அதெல்லாம் முடிச்ச உடனே உங்க பாத்திரம் வளர்க்கணும் இருக்கணும். இது போல வேலை பாக்குறீங்களா? நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நாங்க என்ன வேலை பாக்குறோம்? ஆம்பளை பாக்காத வேலை என்ன வேலை இருக்கு? என்ன வேலை பாக்குறீங்க? நீ பொம்பளை 1000 வேலை பார்த்தாலும் ஆம்பளை ஒரு வேலை பார்ப்போம். என்ன வேலை? என்ன வேலை? குடிக்கிற வேலை மட்டும் நல்லா பாக்குறீங்க. குடிக்கிற வேலையா? அந்த வேலை தான் உருப்படியா பாக்குறீங்க. குடிக்கிறோம் சொல்லி ஆம்பளை தப்பா பேசாதீங்க. சொன்னீங்கன்னா அது மட்டும் இல்லனே, மாசம் எங்களுக்கு 1000 ஏறுது. நாங்க மாசம் ஆயிட்டோம்னா எங்களுக்கு 28000 பணம் ஏறுது. எங்களுக்கு பிரிபஸ்ல நாங்க ஏறுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு அதத்தான் நானும் கேட்க வர்றேன். மாசமானா உங்களுக்கு மாசம் 1000 ஏத்துறாங்க. மாசம் ஆயிட்டீங்க 28000. ஆனா இந்த அரசாங்கம் ஒரு எவ்வளவு ஒரு மோசம் எங்களுக்கு ஆம்பளைக்கு எந்த அளவுக்கு நாங்க என்ன பாவம் செஞ்சோம்னே தெரியல. மாப்பிள என்ன ஒரு டான்சர்ட் நீங்க போய் போட்டி ஓட்டு தோத்து போறதா? இல்ல சரி தோத்து போறதாவா? மேடையிலே உசிரே போனாலும் சேர்த்த அதுக்கு ஒரு நாடா தோப்போ. எதுவட்டவள நீ இதுலதே இருப்பவளுக்கு இல்ல பொம்பளைக்கு 28000 மாசமான கொடுக்குறாங்க. ஆனா அந்த மாசம் ஆகிறதுக்கு ஒரு 3 மாசம் நாங்க மொட்டி கடுக்க எவ்வளவு பேச்சு நிப்பாட்டியா வரல. எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் தராங்க. ஐயோ ஐயோ 500 தண்ணி மாப்பிள முட்டியெல்லாம் தேஞ்சு ஏன் வண்டி வர்றியா?
பரவாயில்ல நல்லா பேசுறீங்க. ஆமா. காலத்தை நேரத்தை அமைச்சிருக்கீங்க. அன்னைக்கு. ஆமா அதனால ஏன்னா வந்திருக்க வள்ளி நாயகம் அப்படி அருமையான கருத்துக்கள் எங்க மாமா சேரவி பாடப்பட்டவரு. உண்மையா? அதே மாதிரி ராஜபட்சம் அப்படி ஆமா அப்படி நடிகரா போட்டிருக்காங்க. அதனால அவங்களையும் காமிக்கணும். உள்ளே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமா அதனால சொல்லுங்க பாப்பா. இழந்த போலாம் நீங்க ஒரு இறந்த பழ வியாபாரி, நான் ஒரு வியாபாரி புளியமலை வியாபாரி. புள்ளங்க புளியமலை வியாபாரி, டைம் வியாபாரம். அதனால 2 பேர் வியாபாரத்தையும் இந்த நாளே ஆட்டத்தோட சுருக்கமா சண்டை இல்லாம முடிச்சிட்டு போயிருந்தேன். அதனால அடி தாவணி போட்டவல்ல தை மாசம் தாலி ஒண்ணு கொண்டு வாரேன். தாய் மாத மகளே சத்திய பிரியா தளர்ச்சியான கொடியே இளங்கொடியே இளங்கொடி இல்லைங்க, தளர்ச்சியான கொடியே. ஓஹோ தாவணி போட்ட உள்ள தந்தை மலைமுருகன் பிரதர்ஸ் அவர்கள் சார்பாக எங்க வகுடாட்டுக்கு அனுப்பி தம்பி ஆனந்தாசனுக்கு 200 அன்பை பார்த்துருக்காரு. அண்ணன் தானா எங்க இருக்காரு? சரி நன்றி நன்றி அன்பளி வெல்த்த அண்ணன் அம்மா வந்துருவார் இந்த பகுதியில் பூரா சிறப்பான முறையில். நன்றி நன்றி நன்றி. சரி 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 சந்தோஷம். அது என்னங்கிற தந்தா நான் உனக்கு ஏத்த தனித்தனியா 4 ஓடு சுருக்கம் போன மாட்டேன். அந்த கடலை அவன் நேரம் ஆயிடுச்சுல சுருக்க மாட்டேன். இதுக்கு ஓங்கி ஓங்கி கத்தாதன்னு சொல்றது. வந்துருச்சுல மொத்தம்.
அந்த பிள்ளை உனக்கு பயந்துட்டு ஓடி போச்சுனே. பயந்துட்டு ஓடி போச்சா? ஆமாடே. என்ன தம்பி உன்னை பாக்கல ஆரம்பத்துல ஆளு ஒல்லியா இருந்த, இப்ப இவ்வளவு நிகழ பூஜரி பழம் சிம்முக்கு போகுது. போட 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 போய் எல்லாம் புத்தி கெட்ட மாங்கோரங்கே ஒரே காதலா பண்ணிட்டு சடக்குன்னு. ஆமா உங்களை பார்த்ததும் 2 பேரும் ஆட பிடிக்குங்க. நேரம் ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் நடிகர் பூரா நல்ல நடிகரை பார்த்துருக்காங்க. அதனால தம்பி நல்லா ஆடக்கூடிய வந்தேன் இன்னைக்கு. அதனால சுருக்கமா முடிச்சுட்டு அப்புறமேல எல்லாத்தையும் ஒரே காதலா முத்துமணி மாலை Yeah.
தன்மகனை குடிச்சா தானே ஒதுக்குறா. இப்ப பூரா சரக்குதான் ஓடிக்கிட்டு இருக்கலாம் பார்த்தாரு. மளிகை சாமான் சரக்கா? ஏய், அதுல மது சோமாவனமியா. நல்லதுனாலும் சரக்கு, கெட்டதுனாலும் சரக்கு, பிள்ளை பார்த்தாலும் சரக்கு. நாசமா போனவங்க காடு நுண்டி ஏனாலும் ஸ்ரீராமனே காப்பாத்தும் தந்தாயி தன்மகனு குடிச்சா தானே ஒதுக்குறா. இந்த உண்மையை புரிஞ்சு நல்லது தெரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருட நாட்டில் நமக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கு. ஆடு வச்சிருந்த மாடு வச்சிருந்த 50 செம்மறி ஆடு வச்சிருந்த ஆடு வச்சிருந்த 50 செம்மறி ஆடு வச்சிருந்த அழகு தேச வண்டி வச்சிருந்த அஞ்சாடி வச்சிருந்த வச்சிருந்த ஆடு வளர்ச்சி வச்சிருந்த குடும்பத்து பேர் வச்சிருந்த அத்தனையும் போச்சு குடியான் இந்த நிலையாச்சு. அது அத்தனையும் போச்சு சரக்கான் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்த 50 செம்மறி ஆடு வச்சிருந்த குடிதான் வேண்டாமா குடும்பத்துக்கு தண்ணி நிறைய ஊத்தி குடிக்கணும். தண்ணி ஒரு தலையில ஊத்துறது பெட்டியில ஊத்த வேண்டியால எல்லாமும் முடிந்த பின்னே உடலும் தானே வந்தது. கைகால நடுங்குது தெரு நாயு கூட சேர்த்து ஆடு வச்சிருந்த ஆடு வச்சிருந்த ஆடு வச்சிருந்த சொர்க்கத்துக்கு போறாங்க புதுசா முடிக்கையிலே மேலே பறந்து பொருள் அவ்வா எல்லாம் முடிந்த பின் அவங்க எல்லாமே உள்ள நாடியத்து தெரிகிறப்பா நாடி தான் அன்னூரெண்டு மங்குமப்பா யாரு கேட்கிற? ஒரு வய கேட்க மாட்டேன். வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கணும். இனிமே யாரோ குடிக்க வேணாம் என்று ஆடு வச்சிருந்த ஆடு வச்சிருந்த 50 செம்மறி ஆடு வச்சிருந்த அழகு வேசு அள்ளி வச்சிருந்த அந்த அங்க வச்சிருந்த ஆடு கடைசி வச்சிருந்த இல்ல குடும்பத்து பேர் வச்சிருந்த நிலையாச்சு. அட நிலையாச்சு. ஒரு கட்டிங் இருந்தா நல்லா இருக்கும்.
ஹார்மோனியம் இசைத்து கொண்டிருக்கும் அன்பு சித்தப்பா கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது. அன்பளிப்படுத்தி பொறிப்படுத்திய அன்பு அண்ணாவர்களுக்கு எங்களது ஷாய் பில்டிங் அண்ணாவர்கள் அன்பளிப்படுத்தி பொறிப்பு நன்றி. அந்த பாரு பாரு அப்புறம் பாரு காளையார் கோவில் கஸ்தூரிபாய் திரு அமைந்திருக்கும் முத்துமாரியம்மன் மைப்பாடி மது எடுப்பு விழாவை முன்னிட்டு 66ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு 22வது ஆண்டுகளாக கஸ்தூரிபாய் திரு பாயாவரிகள் சார்பாக 10ஆம் ஆண்டு மண்டபப்படியை முன்னிட்டு சிறப்பாக நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கஸ்தூரிபாய் விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பாயாவரிகள் சார்பாகவும் நடிகர்களுக்கும் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. திருவேங்கடம் TM கல்யாண சுந்தரம் ஹார்மோனியம் பின்பாட்ட அண்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. பிறவி கலைஞன் என்ஆர் ஜெயராஜ் மிருதங்கம் அண்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. மீனாட்சிபுரம் MM சரவணகுமார் ஆல்ரவுண்ட் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. நல்லா இருக்கா? கருவனூர் B அருண்குமார் சீன் தாளம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. சிறப்பாக இந்த ஒளி அமைத்து கொடுத்த மீனால் ஆரியஸ் அண்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது.
என் குல தாய்மார்களுக்கும் மண்ணை பண்ணாக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இன்றைய சமுதாயத்தை நாளைய வல்லரசாக மாற்றும் இளைஞர் எழுச்சி படைகளுக்கும் மாணவ கண்மையிற்கும் என் சார்பாகவும் என்னுடைய கலைப்பிரிவின் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அமராசன் உயர்திரு சங்கரதாஸ் சுவாமிகளின் திருநாமம் வாழ்க என்று கூறி அவரது புகழ் ஓங்கும் என்று சொல்லி இவ்வூர் மக்களின் நல்லாசியும் என் சக கலைஞர் நல்லாசியும் என்றும் எனக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறேன். இது 4வது தடவை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப சந்தோஷமுங்க. ஒரு தம்பி உள்ளவங்க சொன்னாங்க, அக்கா இது 4வது முறை எங்க மேடைக்கு வந்திருக்கீங்க அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுமுறை வாய்ப்பு கொடுக்கும் அத்தனை ரசிகர்களுக்கும் ஊர் பெரியவர் விழா கமிட்டி குழுவிற்கும் என்னுடைய இதயம் கிழந்த சிரம் தாழ்ந்த நன்றி தெரிவிச்சுக்க. நன்றி. இப்ப இடத்துக்கு வந்துடலாம். அப்படியே